गजाननपद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तम् उपास्महे। श्रीमहागणपतये नमः। गुरुवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। शिवं शिवकरं शान्तं शिवात्मानं शिवोत्तमं शिवमार्गप्रणेतारं प्रणतोऽस्मि सदा शिवम्. இங்கே சந்நிதராயிருக்கும் எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு நம்ம கூடியிருப்பது ஒரு சாதாரணமான இரவுக்காக அல்ல. இன்று பரமசிவன் அருளால் புனிதமான மகா சிவராத்திரி. இந்த இரவு இருள் அதிகமாய் இருக்கும் இரவு. ஆனால் இந்த இரவே உள்ளத்தின் இருள் அகலும் இரவாகும். சிவராத்திரி என்றால் என்ன பாப்போமா? சிவன் ராத்திரி, சிவனை அடையும் இரவு என்று அர்த்தம். ஒரு மனுஷன், அதாவது நரன், ஒரு மனுஷனுக்கு அறிவில்லாய்மை அழிக்கும் இரவாகும். அகங்காரத்தை எரிக்கும் இரவாகும். ஆன்மா விழிக்கும் இரவாகும். நம்ம சிவனை அடைய வேண்டும் என்றால் அந்த ஜபம் தெரியணும், இந்த ஜபம் தெரியணும், அந்த நாமா சொல்ல தெரியணும், இந்த நாமா சொல்ல தெரியணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம தெரியாம செய்யற பூஜையும் ஏத்துக்கக்கூடிய ஒரு பரம்பொருள் தான் சிவன். அப்படி தெரியாமல் ஒரு வேடன் ஒரு நாள் ராத்திரி முழுவதும் விழிச்சு சிவனுக்கு பண்ண ஒரு பிரவர்த்தியினால அவனுக்கு மோட்சமே கிடைத்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த வேடனோட கதை என்னன்னு பார்த்துருவோமா? வேடன் அப்படின்னா யாரு? காட்டுல வேட்டை பண்ணி மிருகங்களை ஆக்கிரமித்து வேட்டை பண்ணி சாப்பிடுவான். அவனோட அன்றாட உணவு அதுலேருந்து தான் அவனுக்கு கிடைக்கும். அப்போ எப்படி கதை ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தேன்னா, ஒரு நாள் வேடனோட மனைவி, வேடனோட அம்மா, அப்பா இவ எல்லாரும் பசியில துடிக்கிறா. அப்போ என்ன கேக்குறா? வேடா, நீ எங்களோட பசி ஆற்று, ஏதாவது கொண்டு வா வேட்டைக்கு போய் அப்படிங்கிற. வேடனுக்கு தெரியாது, அன்றைய நாள் சிவராத்திரி நாளாக இருந்திருக்கிறது. வேடனுக்கு அது தெரியவில்லையா. வேடன் என்ன பண்றான்? சரி, நம்ம அம்மா அப்பா மனைவியெல்லாம் கேட்டுட்டா பசிக்கிறது அப்படின்னு, சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு அவனோட ஆயுதங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறான். அவனும் சாதாரண ஒரு நாள் மாதிரி வேட்டைக்கு போறானா. அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மிருகமும் ஒரு மாமிசமும் அவனுக்கு கிடைக்கலையாம்.
சரி அப்படியே நடந்து போய் ஒரு குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல ஏறி அதுக்கு முன்னாடி அவன் கொஞ்சம் சரி ஜலத்தை எடுத்துட்டு போய் மேல உட்காரலாம், தாகமா இருக்குமே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் மரத்துக்கு மேல உட்காடுறானாம் வேடன். பாருங்கோ, அவனுக்கு தெரியாமலேயே அது ஒரு வில்வ மரமா இருக்கு. அவன் ஏறி உட்காரானாம். சரி அங்க ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்காக ஏதாச்சும் ஒரு மிருகம் வரும், சரி அதை வேட்டையாடி நம்ம எடுத்துன்னு போய் நம்ம அம்மா அப்பா குழந்தைக்கு கொடுத்து பசி ஆட்டலாம் அப்படின்னு நினைச்சுண்டு எடுக்கிறானாம் வேடன். ஏறி மரத்துல உட்காரான், பார்க்கறான். ஒரு நாழிகை பொழுது முடியறதுக்கு முன்னாடி பார்த்தேன்னா ஒரு மான் வரதான் தண்ணி குடிக்கிறதுக்காக. வேடன் ஆஹா ஒரு மான் வந்து விட்டதே அப்படிங்கிற சந்தோஷத்துல அம்பை எடுத்து விடுறானாம். அவன் அந்த விடற வேகத்துல ஒரு சொட்டு ஜலம் கீழே விழறதாம். அவன் அசைந்த அசைவுல ஒரு வில்வேலையும் கீழே விழுந்ததாம். அவனுக்கு தெரியாமலேயே கீழே ஒரு சிவலிங்கமும் இருந்திருக்கிறதாம். அப்படி அவன் அறியாமலேயே ஒரு நாழிகை பூஜையை முடித்து விட்டானாம். அந்த அம்பு போய் விழவும் அந்த மான் மேல விழாம குறி தெற்றி விழுந்ததுக்கு அந்த மான் சடார் என்று திரும்பி வேடனிடம் கேட்கிறதாம், ஏ வேடா, என்ன உன் நினைப்பு தான் என்ன, நீ எதற்காக அம்பை எய்தாய் அப்படின்னு கேட்கறான். அவன் சொல்றான், இந்த மாதிரி என்னோட பொண்டாட்டி குழந்தை அம்மா அப்பா எல்லாரும் பசியோட இருக்கா, எனக்கு உன்னோட மாமிசம் கிடைத்தால் ரொம்ப நன்றாக இருக்குமே, நான் அதனால உன்னை கொன்று என்னோட குடும்பத்திற்காக எடுத்து கொண்டு போலாம் அப்படின்னு நினைத்தேன் அப்படிங்கிறானா வேடன். அப்போ மான் சொல்றதான், என்னோட உடம்பால ஒரு 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 ஆளோட ஒரு குடும்பத்தோட பசி ஆடுறது அப்படின்னா நான் மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்கேன், நீ கண்டிப்பா என்னை எடுத்துட்டு போ. ஆனா என்னோட இல்லத்துல என்னோட குழந்தை இருக்கு, கணவர் இருக்கா, என்னோட தங்கை இருக்கா, இவாள்கிட்ட யார்கிட்டையாதும் என்னோட குழந்தைகளை மட்டும் கொடுத்துட்டு நான் வந்துடுறேனே, நீ என்னோட வார்த்தையை நம்பலாம் அப்படின்னு சொல்லவும் வேடன் அதை ஏற்றுக்கவே இல்லையா. உடனே மான் என்ன சொல்றது பாருங்கோ, அந்த மான் சொல்றது, இந்த வேதங்களை விற்கும் பிராமணன், சந்தியாவந்தனம் பண்ணாத பிராமணன், கணவனோட ஆணையை மதிக்காத பொண்டாட்டி மனைவி, நன்றியை மறப்பவன், பிறரை துன்புறுத்துபவன், தர்மத்தை மறுப்பவன், மீறுபவன், நம்பிக்கை துரோகி, பிறரை ஏமாற்றுபவன் மாதிரி இருக்கிற மனுஷ ஜன்மாக்களுக்கு சேர வேண்டிய பாபம் எல்லாம் நான் உன்கிட்ட சொல்லி உனக்கு நம்பிக்கை கொடுத்து நான் வரவில்லை என்றால் எனக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லிடுறதான் அந்த மான். சரி அப்படின்னு வேடனும் அனுப்பி விடுறானா. இப்போ அடுத்து அதே மாதிரி அடுத்த யாமம் போறது, 2வது யாமம் வருது. இப்போ மறுபடியும் அந்த மான் திரும்பி போகவில்லை என்று அந்த மானை தேடி அந்த மானோட சகோதரி மான் வருது. அதுகிட்டையும் இதே மாதிரி சம்பாஷணம் நடத்துறான் வேடன். என்ன ஆகிறது, அந்த மானும் எனக்கு ஆத்துல என்னோட கணவர், என்னோட அக்கா, குழந்தைகள்லாம் இருக்கா, அவட்ட நான் சொல்லி விட்டு வருகிறேனே அப்படிங்கிறதான் அந்த மானும் என்ன, நீ என்ன நம்பவில்லை என்றால் திருமண தர்மத்தை மீறுபவர்கள், வேத தர்மத்தை மீறுபவன், விஷ்ணு பக்தன் என்று கூறி சிவனை நிந்திப்பவன், விதியில்லாத நாளில் அப்பா அம்மாவுக்கு கர்மம் செய்பவன் அப்படிங்கிற மனுஷ ஜன்மாக்களுக்கு சேர வேண்டிய பாவம் எனக்கு சேரட்டும் அப்படின்னு அந்த மானும் சொல்லிட்டு கிளம்புறது. திருப்பி அடுத்த யாமம் 3ஆம் யாமம் வருது. இந்த சகோதரி மானையும் காணவில்லை என்று சொல்லி தேடிண்டு இந்த கணவன் மான் வரலாம், ஆண் மான். அந்த மானும் வந்துவிட்டு அந்த மானையும் இதே மாதிரி
வில் எடுத்து அம்பு விடுறானாம். மறுபடியும் என்ன ஆகிறதா, 3ஆம் யாமத்திலையும் அவனுக்கு தெரியாமலேயே ஜலம் வில்வ இலையெல்லாம் சிவன் மேல விழறதாம். அப்போ என்ன சொல்றான், அந்த மானும் என்ன சொல்றதாம், எனக்கு ஆத்துல மனைவி குழந்தைகள்லாம் இருக்கு, அவள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் நான் திரும்பி வரவில்லை என்றால் இந்த மாலை வேளையில் தவறான உறவு, சிவராத்திரியில உணவு சாப்பிடுறது அவ்வளோ பெரிய பாவமா பார்த்துக்கோங்க. பொய் சாட்சி, நிதி மோசடி, சந்தியாவந்தனத்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு இது இருக்கிறது என்பது இங்கேருந்து நமக்கு தெரிகிறது. சந்தியாவந்தனம் செய்யாதவன், அதே மாதிரி உதவி செய்ய முடிந்தும் ஒரு ஆளுக்கு உதவி பண்ணாம இருப்பவன், விரத நாளில் தவறான உணவு சாப்பிடுபவன், இந்த மாதிரி மனுஷாளுக்கு போய் சேர வேண்டிய பாவம் எல்லாம் எனக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானும் போயிடுறதான். இப்போ என்ன பார்க்கறேன் அப்படின்னா, எது எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மா எது எல்லாம் பண்ணா பாவம்ங்கிறத நம்ம இங்கேருந்து நமக்கு உணர முடியறது. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா அவனுக்கும் என்னெல்லாம் பாவம் சேரும் அப்படிங்கிறதும் இந்த மான்களோட செயலால நமக்கு புரியறது. இப்போ என்ன ஆகிறது, வேடனுக்கு ஓம் நம சிவாயன்னு சொல்ல தெரியாது, சிவாய நமஹா சொல்ல தெரியாது, சிவன் யாருன்னு தெரியாது. அவன் பாட்டு மரத்து மேல உட்கார்ந்துட்டு அவன் செய்த அந்த 4 யாமங்கள்லையும் அவன் செய்த பூஜை கூட இல்லை. அதுக்கு பேர் என்னன்னா, அவன் அந்த மானை அடிக்க போய் கீழே விழுந்த வில்வேலையும் ஜலத்தினால பிரீதிப்பட்டாராம் சிவன். பார்த்துக்கோங்க, இந்த ராமா தேவை கிடையாது, ஜபம் தேவை கிடையாது, அவரை நினைத்தாலே போதுமா. நினைத்தாலே போதுமா, நமக்கு அந்த அளவுக்கு மோட்சம் கிடைக்குமா. இப்போ என்ன ஆகுறது பாருங்க, அந்த போன 3 மானும் வரது, அவ பின்னாடியே சேர்ந்து குட்டிகளும் வந்துடுறதான். எல்லாரும் போய் ஒரு இடத்துல சங்கமிக்கிறாளாம். வேடனுக்கு நம்ம எல்லாருமே வாக்கு கொடுத்துட்டோமே, அந்த வாக்கு நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு 3 மானுமே தான் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக உயிரை நினைச்சு துளி கூட பயப்படாம வேடன் கிட்ட திருப்பி வருவான். இதை பார்த்த வேடன் உணர்றானா, மிருகமாக இருந்ததுக்கு என்ன சொல்றது, 5 அறிவு தான் இருக்கிறது, அது கூட பாருங்களேன், ஒரு கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்காக எவ்வளோ இதாக வந்திருக்கு. நம்ம இவ்வளோ நாள் பிற உயிர் ஜென்மங்களை துன்புறுத்தி வேட்டையாடி அதை கஷ்டப்படுத்தி நம்ம பெரிய பாபகர்மா பண்ணிட்டோம் நம்ம ஜென்மால அப்படின்னு உணர்ந்து வேடன் மனசு மாதிரி அந்த மான்கள்கிட்ட சொல்றாராம், ஏடா மான்களே, நீங்கள்லாம் புண்ணிய ஜென்மாக்கள், புண்ணியம் பண்ணி இருக்கிற ஜென்மங்கள் அப்படின்னு சொல்றதாம். உடனே சிவன் பிரத்யக்ஷப்பட்டு இவருக்கு நம்ம வேடனுக்கு மோட்சத்தை கொடுத்து என்ன சொல்றாராம், நீ அறியாமல் செய்த பூஜையே என்னை பிரீதிப்படுத்தினது அப்படின்னு சொல்றாராம். அதுதான் என்ன சொல்லுவான்னா, நம்ம பண்ற பூஜை, நம்மளால பூஜை பண்ண முடியறதே, நம்மளால அவரை வணங்க முடியறதே அவரோட அருள் இருக்கிறதுனால தானா அப்படின்னு நம்ம இங்கேருந்து புரியறது. என்ன சொல்லியிருக்கார் மாணிக்க வாசகர், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. அதாவது பூஜையும் அவன்தான், பூஜை செய்பவனும் அவன்தான், பூஜை பெறுபவனும் அவன்தான். இதுல இருந்து நமக்கு இதுதான் புரியறது. அப்படி வேடனுக்கு நீ செல்வ செழிப்போட ராமனுக்கு நண்பனாக
குகனாக நீ இருப்பாய், உனக்கு ராமனோட நட்பு செழிப்பு எல்லாமே வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேடனுக்கு தெரியாமல் செய்த பூஜைக்காக அவனுக்கு மோட்சம் கொடுக்கிறார் சிவபெருமான். அதுதான் இந்த கதையோட உள்நோக்கம். அடுத்தது நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, அதுதான் நம்ம தெரியாமல் செய்த பூஜையும் சிவன் ஏற்றுக்கொள்வார். சிவனை அடைய வேண்டும், இல்லைன்னா ஒரு மகா பரம்பொருளை அடைய வேண்டும் அப்படி என்றால் என்ன சொல்றது, அதை உங்களுக்கு நிறைய செழிப்பு இருக்கு, நிறைய செல்வம் இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பரம்பொருளை அடைஞ்சிட முடியாது. ஒருத்தன் அகம்பாவத்துல துள்ளி நடக்கிறான், அகம்பாவத்தினால இல்ல அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கிறதுங்கிறதுனால அவனால பரம்பொருளை அடைஞ்சிட முடியாது. இதுக்கு புராணத்திலேயே ஒரு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் இருக்கார் இல்லையோ, அவர் மிகப்பெரிய அரசனா வாழ்ந்து வந்தார் இல்லையா. அவருக்கு அறிவு, பலம், சக்தி அப்படிங்கிற மாதிரி நவசித்திகள் இருந்துதான் அந்த மனுஷன் கிட்ட. ஆனா அவனிடம் இருந்த அந்த ஒரு பெரிய குறை என்னன்னு பார்த்தேன்னா அகம்பாவமா. எனக்கு சிவனே தேவையில்லை, நான் எனக்கே போதுமானவன் என்று ராவணன் நினைத்தானா. அப்படி சிவனுக்கே சவால் விட்டு நான் கைலாய மலையை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் ராவணன் ஒரு நாளைக்கு. சரி நீ தூக்கிற அப்படின்னு அவரும் சிவனும் கோவப்படாம சாந்த ஸ்வரூபனா சொல்லியிருக்கார். இவனோட அகம்பாவத்தை இவனை உணர வைக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச சிவன் என்ன பண்றார், அவரோட கால் கட்டை வரலால மெதுவா அழுத்துறார் அந்த கைலாய மலைய. அழுத்தினதும் என்ன ஆகுறது, நம்ம ராமன் தூக்க பார்க்கறான், என்ன ஆயிட்டானா நசுங்கி போயிட்டானா அந்த மலைக்கு அடியில். அவனால தூக்க முடியல, அவர் கட்டவர்களால அந்த மலையை அழுத்தினதும் அவன் தூக்க நினைக்கிறான், அவனால தூக்க முடியலையா. அதுலேருந்து என்ன உணர்ந்தான் அப்படி என்றால், இந்த நவசித்தியான சக்தி, பலம், அரசன் என்ற செழிப்பு இதெல்லாம் இருந்தாலும் சிவபக்தி இல்லாம இருக்கிறவன் என்னன்னா, ஒரு நெல் கதிர்க்குள்ள அந்த நெல் இல்லாம இருக்கும் பார்த்தீங்களா, சாவியும்பா அதுக்கு சமானமா ஒண்ணுமே இல்லாதவன் என்று அர்த்தமா. அதுதான் அந்த ஒரு பாட்டுல சொல்லியிருக்கா, நவசீதி பெற்றாலும் சிவபக்தி இல்லாத நரர்கள் வெறும் சாவி. எவர் புத்தியும் தள்ளி ஸ்வய புத்தியும் இல்லாமல் இருப்பவர் பெரும் பாவி அப்படின்னு சொல்லியிருக்கா. இன்னும் அந்த பாட்டுல நிறைய சொல்லியிருக்கா. அந்த பாட்டை நான் உங்களுக்கு பாடி காட்டுறேன். அதனால அகம்பாவத்தினால பரம்பொருளை அடைய முடியாது அப்படின்னு ராவணனுக்கு புரிஞ்சிருத்தான். இதுக்கப்புறமா அந்த அந்த ராவணன் அத திருப்பி அவனுக்கு அந்த அறிவு வந்த ராவணன் சிவனை போற்றி சிவதாண்டவ ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கான். அது எப்படி இருக்கும்னா, சிவனோட அழக வர்ணிக்கிறான் ராவணன்.
जडाडवीकलज्जलप्रवाहपावितस्थले खलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकां ढमढ्ढमढ्ढमढ्ढमन्नि नाथमठ्ठमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु न शिवः शिवम् அப்படின்னு பாடுறான் நம்ம ராவணன். அதனால சிவபக்தி மனசுல சிவனை நினைத்தால் மட்டுமே போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம். அவரோட அருள் நமக்கு கிடைக்க வேற ஒண்ணுமே வேண்டாம் அப்படிங்கிறது நமக்கு இங்கேருந்து புரியறது. இந்த சிவராத்திரி நன்னாள்ல இந்த இரவுல நம்ம தூக்கத்தை மட்டுமல்ல, நம்ம மனசையும் விழிக்க வைக்கிறது தான் இந்த ராத்திரியுடைய பிரத்யேகதை. அதனால சிவ 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 என்று உச்சரித்தால் மட்டுமே போதுமானது.